நாம் பள்ளிவாசலுக்கு போறோம். எப்படி போகணும்? நம்மளால இயன்றால் வாகனத்துல போலாம். ஆனா எது சிறந்தது? நடந்து போறதுதான் சிறந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் காலத்துல சஹாபாக்கள் பள்ளிவாசலுக்கு செல்வதற்காக தொலைவில் இருந்தும் கூட பள்ளிக்கு வந்து தொழுகையை நிறைவேற்றுவதற்காக வந்தார்கள். அவர்களிடத்துல குதிரைகள் இருந்தது, கோவேறு கழுதைகள் இருந்தது, அவர்கள்ட்ட ஒட்டகங்கள் இருந்தது. ஆனால் அதை அதிகம் பயன்படுத்துவதை விட நடப்பதைத்தான் அதிகம் தேர்ந்தெடுத்தார்கள். ஏன்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக அழகாக சொல்லிக் கொடுத்தார்கள். இன்ன ஆலமன் நாசி அஜ்ரன், நன்மையை பெற்றுக்கொள்வதில் மனிதர்களிலேயே மகத்தானவர்கள் யார் தெரியுமா? அபஅதுஹும் மம்ஷா, பள்ளிவாசலை விட தூரமாக வீடு இருக்கிறது, இன்னும் தூரமாக இருக்கிறது, அப்பொழுதும் பள்ளிவாசலுக்கு நடந்தே வருகிறார்களே, அவர்கள்தான் மனிதர்களில் நன்மையை பெறுவதில் மகத்தானவர்கள் என்று சொன்னாங்க ரசூலுல்லாஹ். ஜமாத் தொழுகைக்கு வேற சிறந்த நன்மைகள் இருக்கிறது. ஜமாத்துக்கு வந்துகிட்டு இருக்காங்க பாருங்க, வரக்கூடிய வருகையில் உள்ள நன்மைகள். ஒரு எட்டை எடுத்து வைத்தால் பாவம் மன்னிக்கப்படுகிறது, அடுத்த எட்டை எடுத்து வைத்தால் ஒரு தரஜா, ஒரு தகுதி உயர்கிறது. தகுதி உயர்வு, பாவம்